ஹலோ, நான் உங்கள் புவனா. இன்றைய பதிவில் பிரபஞ்சத்தை பற்றியும் பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பை பற்றியும் பார்க்கலாம். பிரபஞ்சம் என்பது ஒரு பெரிய, சிக்கலான அமைப்பு. இதில் காலம், வெளி, பொருள், ஆற்றல், அடிப்படை தொடர்புகள் மற்றும் உடல் செயல்முறைகள் அனைத்தும் அடங்கும். பிரபஞ்சம் என்றால் தமிழில் அண்டம் என்று பொருள். பிரபஞ்சம் எதையும் உங்களுக்கு நேரிடையாக தருவது கிடையாது. நீங்கள் எதிர்பார்ப்பதை பெறும் தகுதியை நீங்கள் அடைந்தால் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களை சுற்றி உருவாக்கி விடும். இதுவே பிரபஞ்ச ரகசியம். இதுவே பிரபஞ்ச விதி. பிரபஞ்சம் பெருவெடிப்பு பிக் பேங் கோட்பாட்டின்படி 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய, அடர்த்தியான, வெப்பமான நிலையிலிருந்து விரிவடைந்து உருவானது என்று நம்பப்படுகிறது. பிரபஞ்சத்தின் இருண்ட பக்கம் பெரும் மர்மமானது. இந்த பிரபஞ்சத்தின் மொத்த அளவில் 96% கரும் பொருள் மற்றும் கருப்பு ஆற்றல் டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி நிரப்புகின்றன. பிரபஞ்சத்திற்கு வேறு சில பெயர்களும் உண்டு. அவை அண்டம், பேரண்டம் மற்றும் புடவி. இவை அனைத்தும் பிரபஞ்சத்தை குறிக்கும் பொதுவான சொற்களாகும். அண்டம் என்றால் பிரபஞ்சத்தின் மற்றொரு பெயர். இது வெளி, நேரம் மற்றும் அவற்றின் உள்ளடக்கங்கள், கோள்கள், விண்மீன்கள், விண்மீன் திரள்கள் மற்றும் பிற அனைத்து வகையான பொருள் மற்றும் ஆற்றல்களையும் உள்ளடக்கியது. பேரண்டம். இது பிரபஞ்சத்தின் ஒரு பெரிய அளவிலான வரையறையை குறிக்கிறது. இது பிரபஞ்சத்தின் எல்லையற்ற தன்மையை குறிக்கிறது. மனிதனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள தொடர்பு, கனெக்ஷன் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் த யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சம் மட்டும் இல்லாமல் அதில் வாழும் நாம் எப்படி ஒன்றிணைந்து இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்வோம். பிரபஞ்சம் என்பது விண்மீன்கள், நட்சத்திரங்கள், பூமி, சூரியன் மற்றும் பலவகையான சக்திகளின் பெரும் அமைப்பாகும். மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த, வளர்ந்த ஒரு உயிரினம் தான். நாம் உண்ணும் உணவு, நமது உடல் சக்தி மற்றும் உயிரின் இயக்கங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் இயற்கை சட்டங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. மனிதன் பிரபஞ்சத்தின் ஓர் அங்கமாக இருப்பதால் நமது மனம், உடல் மற்றும் ஆவியுடன் அதனோடு நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. பிரபஞ்சத்தின் இயற்கை சட்டங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ்ந்தால் நம் வாழ்க்கை அமைதியானதும் வளமானதும் ஆகும். இது மட்டும் அல்லாமல் நாம் இயற்கையை நேசி பாதுகாத்தால் இந்த பிரபஞ்சமும் நமக்காக வளமையாக இருக்கும்.